எங்கேயும் எப்போதும் BTM Jack Mackerel is always number one. BTM na tin fish na BTM. சஜித்தோடு இணைத்து வேட்புமனு தாக்கல் செய்த 99 பேருக்கு ஆப்பு வைத்த ஐக்கிய தேசிய கட்சி. கடும் போராட்டத்தின் மத்தியில் உயிருடன் பிடிக்கப்பட்ட கரும்புலி உயிரிழப்பு. சர்ச்சையை ஏற்படுத்திய சரத் பொன்சேகாவின் கருத்து. கடவுள் கொடுத்த தண்டனையே கொரோனா. IS பயங்கரவாத அமைப்பு மகிழ்ச்சி. ராணுவ ஆட்சி அல்லது ஜனநாயக ஆட்சி, இரண்டு மாற்று வழிகளே உள்ளன. நாமல் ராஜபக்ச. கொரோனாவை முழுமையாக வென்றுவிட்டோம். நியூசிலாந்து பிரதமர் பெருமிதம். எல்லை பகுதியில் அமைதியை பேணுவதற்கு சீனா உறுதி பூண்டுள்ளது. சீன பாதுகாப்பு அமைச்சகம். மைத்திரி ஆட்சியில் 4 ஜனாதிபதி ஆணைக்குழுக்களுக்கு 400 கோடி ரூபாய் செலவு. ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சியின் மத்திய செயற்குழு சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியின் கீழ் பொதுத் தேர்தல் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்துள்ள 99 பேரை கட்சியிலிருந்து இடைநிறுத்துவதற்கு தீர்மானித்துள்ளது. இந்த தீர்மானம் ஏகமனதாக எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் மத்திய செயற்குழு இன்று காலை தலைமையகமான சிறிகொத்தாவில் கூடியது. இதன்போதே குறித்த 99 உறுப்பினர்கள் ஐக்கிய மக்கள் சக்தியின் கீழ் பொதுத் தேர்தல் வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளமை தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. கட்சி யாப்பின் கீழ் குறித்த 99 பேருக்கும் வேறு ஒரு கட்சியின் கீழ் போட்டியிடுவதற்கு எவ்வித எழுத்துமூல ஆவணமும் வழங்கப்படவில்லை என்று அண்மையில் கட்சியினுடைய செயலாளர் அகில விராஜ் காரியவசம் தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. அதே நேரம் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியின் மத்திய செயற்குழு இன்று பிற்பகல் எத்துல்கோட்டையில் உள்ள தலைமையகத்தில் கூடுகின்றது. மஸ்கெலியா பகுதியில் மரக்கறி தோட்டம் ஒன்றில் வைக்கப்பட்டிருந்த வலை ஒன்றில் கடந்த 26ஆம் தேதி உயிருடன் பிடிக்கப்பட்ட கரும்புலியொன்று உயிரிழந்துள்ளமை இன்று தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் நல்லதண்டி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட லக்சபான தோட்டத்தில் வாழைமலை பகுதியில் கடந்த 26/5/2020 அன்று காலை கம்பி வலையில் சிக்கிய நிலையில் கண்டுபிடிக்கப்பட்ட கரும்புலி கடும் போராட்டத்திற்கு மத்தியில் உயிருடன் பிடிக்கப்பட்டு ரந்தனிக்கல மிருக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது. காட்டுப்பன்றிகளிடமிருந்து மரக்கறி உற்பத்தியை பாதுகாப்பதற்காக போடப்பட்டிருந்த கம்பி வலையிலேயே 7 வயதுடைய 6 அடி நீளமான ஆண் கரும்புலி சிக்கியிருந்தது. இது தொடர்பில் தோட்ட மக்கள் போலீசாருக்கு தெரியப்படுத்தினர். அதன் பின்னர் வனஜீவராசி திணைக்கள அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்த அதிகாரிகள் கரும்புலியை உயிருடன் மீட்பதற்காக மிருக வைத்திய பிரிவினர் உதவி கோரப்பட்டிருந்தது. அதனையடுத்து சம்பவ இடத்திற்கு மிருக வைத்தியர்கள் விரைந்து சென்றனர். கம்பி வலையில் சிக்கியதனால் காயம் ஏற்பட்டிருந்த கரும்புலியை கடும் சிரமத்திற்கு மத்தியில் மயக்க ஊசி செலுத்தி அதிகாரிகள் மீட்டனர். சம்பவ இடத்தில் வைத்தே அதற்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. அதன் பின்னர் பாதுகாப்பான முறையில் ரந்தனிக்கல மிருக வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. கரும்புலி பூரணமாக குணமடைந்த பின்னர் வனத்தில் விடுவிக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த நிலையில் இன்றைய தினம் அந்த புலி உயிரிழந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சர் பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகாவிடம் இன்று வெள்ளிக்கிழமை விசாரணை நடத்தப்படவுள்ளதாக கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. அண்மையில் கொரோனா வைரஸ் பரவலால் சிலர் உயிரிழந்து விட்டதாக பீல்ட் மார்ஷல் பொன்சேகா பேசியதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இதனையடுத்து தவறான தகவல்களை பொது மக்களிடையே பரப்பி குழப்பத்தினை விளைவித்து வருகின்றார் என ஆளும் தரப்பினர் கடுமையாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். இந்த நிலையில் அவரின் கருத்துக்கள் தொடர்பில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டனர். இந்த சூழ்நிலையில் இன்று காலை 9:30 அளவில் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவிற்கு அவர் அழைக்கப்படவுள்ளார். உலகை அச்சுறுத்தும் கொரோனா வைரஸானது மேற்கு நாடுகளில் பரவுவதனால் தாம் மகிழ்ச்சி அடைவதாக IS பயங்கரவாத அமைப்பு தெரிவித்துள்ளது. தமது எதிரிகளுக்கு கடவுளினால் வழங்கப்பட்ட தெய்வீக தண்டனை இந்த தொற்று நோய் எனவும் அந்த அமைப்பு வர்ணித்துள்ளது. ISIS பயங்கரவாத அமைப்பின் செய்தி தொடர்பாளர் அபு ஹம்சா அல் ஹுரைசி வெளியிட்டுள்ள புதிய குரல் பதிவில் இதனை அவர் தெரிவித்துள்ளார். அதில் கடவுள் தனது விருப்பப்படி இந்த காலத்தின் கொடுங்கோலர்களுக்கும் அவர்களை பின்பற்றுபவர்களுக்கும் ஒரு தண்டனையை அனுப்பினார். அதை வெற்று கண்ணால் பார்க்க முடியாது. கடவுளின் இந்த தண்டனைக்கு இன்று நாங்கள் மகிழ்ச்சியடைகின்றோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் IS பயங்கரவாதிகள் சோர்ந்து போகாமல் தொடர்ந்தும் போரிட வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்வதுடன் எதிரிகளை நிம்மதியாக ஒரு நாள் கூட இருக்க விடக்கூடாது எனவும் அவர் அப்பதிவில் கூறியுள்ளார்.
முழுமையான ராணுவ ஆட்சிக்கு செல்வது அல்லது ஜனநாயக ஆட்சிக்கு செல்வது ஆகிய இரண்டு மாற்று வழிகளே நாட்டில் எஞ்சியிருப்பதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் புதல்வரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். எமக்கு இரண்டு தெரிவுகளே இருக்கின்றன. முழுமையான ராணுவ ஆட்சிக்கு செல்ல வேண்டும் அல்லது ஜனநாயக ஆட்சிக்கு செல்ல வேண்டும். ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவும் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவும் ஜனநாயக நீரோட்டத்திற்கு செல்லும் நோக்கில் தேர்தலை நடத்த நாடாளுமன்றத்தை கலைத்துள்ளனர். எதிர்க்கட்சியில் உள்ள இரண்டு தரப்பினரும் எப்படியாவது தேர்தலை ஒத்திவைக்க வேண்டும் என்றே முயற்சித்து வருகின்றனர். தமது அரசாங்கத்தின் காலத்தில் டெங்கு நோயை கட்டுப்படுத்த முடியாத ஐக்கிய தேசிய கட்சி கொரோனா வைரசுக்கு மத்தியில் எப்படி தேர்தலை நடத்துவது என்பது குறித்து தற்போது தேர்தல் ஆணைக்குழுவிற்கு ஆலோசனை வழங்குகின்றது எனவும் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். கொரோனா தொற்று காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த இறுதி நோயாளியும் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக நியூசிலாந்து அரசு தகவல் வெளியிட்டுள்ளது. இதேவேளை தொடர்ந்து 6வது நாளாக நியூசிலாந்தில் புதிதாக கொரோனா தொற்று எதுவும் கண்டறியப்படவில்லை. நியூசிலாந்தில் இதுவரை 1500 பேருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளதுடன் 22 பேர் உயிரிழந்துள்ளனர். கடந்த மார்ச் 25ஆம் தேதி 100 கொரோனா தொற்றாளர்கள் பதிவான போதே அங்கு பொது முடக்கம் அறிவிக்கப்பட்டது. தற்பொழுது அந்த நாடு கட்டுப்பாடுகளை தளர்த்தி வருகின்றது. கோவிட்-19 முழுமையாக வென்ற அந்த நாட்டு பிரதமர் ஜெசிந்தா ஆர்டன் உலக நாடுகளினால் பாராட்டப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. எல்லைப் பகுதியில் அமைதியை பேணுவதற்கு சீனா எல்லைப் படைகள் உறுதி பூண்டுள்ளது என சீன பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 2009ஆம் ஆண்டு அருணாச்சல பிரதேசத்தின் தவாங் பகுதிக்கு புத்தமத தலைவர் தலாய்மா வந்ததற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் ஜம்மு, காஷ்மீர் மற்றும் அருணாச்சல பிரதேசத்திலிருந்து சீனாவிற்கு செல்பவர்களுக்கு சீன அரசு தனி விசா வழங்க தொடங்கியுள்ளது. டெல்லியில் உள்ள சீன தூதரும் தூதரக அதிகாரிகளும் ஜம்மு காஷ்மீருக்கு பயணம் மேற்கொள்வதை நிறுத்திக் கொண்டனர். அதேபோல இருநாட்டு ராணுவ ஒத்துழைப்பு நிகழ்வுகளும் ஜம்மு காஷ்மீரில் நடைபெறும் பட்சத்தில் அதில் கலந்து கொள்வதை சீன ராணுவ அதிகாரிகள் தவிர்த்தனர். 2010ஆம் ஆண்டில் அப்போதைய சீன அதிபர் வென் ஜியோபோ இந்தியாவிற்கு வருகை தந்திருந்த பொழுது சீன அரசின் அதிகாரப்பூர்வமான தொலைக்காட்சி இந்திய நிலப்பரப்பில் 1600 கிலோமீட்டர் நீளத்தை வேண்டுமென்றே குறைத்து அறிவித்தது. 2015ஆம் ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடி சீனா சென்றிருந்த சமயம் சீன அரசு தொலைக்காட்சியில் காண்பிக்கப்பட்ட இந்திய வரைபடத்தில் காஷ்மீர் மற்றும் அருணாச்சல பிரதேசம் இடம்பெறவில்லை. 2017ஆம் ஆண்டு தலாய் லாமா மீண்டும் தவாங் சென்ற பொழுது அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அருணாச்சல பிரதேசத்தின் 6 முக்கிய இடங்களின் பெயர்களை மாற்றி சீன அரசு அறிவிப்பு வெளியிட்டது. 2019ஆம் ஆண்டு அருணாச்சல பிரதேசமும் தைவானும் இடம்பெறாமல் அச்சிடப்பட்ட 30,000 சீன வரைபடங்களை அந்த நாட்டு அரசு ஒட்டுமொத்தமாக அளித்தது. இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் சீன அரசின் புவியியல் துறையினால் வெளியிடப்பட்ட டிஜிட்டல் வரைபடத்தில் அருணாச்சல பிரதேசம் சீனாவின் ஒருங்கிணைந்த பகுதியாக காட்டப்பட்டது. தற்பொழுது லடாக் பகுதியில் சீன ராணுவம் மேற்கொண்டுள்ள அத்துமீறல் ஜம்மு காஷ்மீருக்கு உட்பட அக்காட்சியின் பீடபூமி முழுவதும் சீனாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்று அறிவிக்கவே மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையாகவே பார்க்கப்படுகின்றது. இந்தியா மற்றும் சீனாவிற்கு இடையே இந்த மத துவக்கலில் இருந்து பிரச்சினை நிலவி வருகின்றது. கடந்த மே 5ஆம் தேதி லடாக் எல்லையில் சீனாவின் போர்ப்படைகள் அத்துமீறி உள்ளே நுழைந்தது. அதன் பின்னர் சிக்கிம் எல்லையில் சீனாவின் படைகள் அத்துமீறியது. இதனால் 2 எல்லையிலும் சீனா மற்றும் இந்திய படைகள் இடையே மோதல் ஏற்பட்டது. இந்த மோதல் காரணமாக தற்பொழுது 2 நாடுகளும் தங்கள் எல்லையில் படைகளை குவித்து வருகின்றது. அது மாத்திரமன்றி போருக்கு தயாராக இருக்கும்படி தன் நாட்டு ராணுவத்திற்கு சீன அதிபர் ஜி ஜின்பிங் தெரிவித்ததனால் போர் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையே சமரசம் செய்து வைக்க தயார் என்று அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் புதன்கிழமை டுவிட்டர் மூலம் தெரிவித்தார். இந்தியா சீனா எல்லையில் நிலைமை நிலையானது மற்றும் கட்டுப்படுத்தக்கூடியது என்று சீனா பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. எல்லை பிரச்சினை தொடர்பாக சீனாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையில் சமரசம் செய்ய தயார் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கூறியதற்கு நேரடியாக கருத்து தெரிவிக்காமல் நிறுவப்பட்ட தகவல் தொடர்பு வழிமுறைகள் மூலம் நிலைமையை தீர்ப்பதற்கு இரு நாடுகளும் தயாராக உள்ளன என்று சீன அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு அமைச்சின் செய்தி தொடர்பாளர் மூத்த கேர்னல் ரென் குய்கியாங் கூறும் பொழுது சீனா இந்தியா எல்லையில் சீனாவின் நிலைப்பாடு தெளிவாக உள்ளது. எல்லை பகுதிகளில் அமைதியை பேணுவதற்கு சீனா எல்லை படைகள் உறுதி பூண்டுள்ளன. தற்பொழுது சீனா இந்தியா எல்லை பகுதிகளின் நிலைமை நிலையானது மற்றும் ஒட்டுமொத்தமாக கட்டுப்படுத்தக்கூடியது. இரு தரப்பினர்
தரப்பினரும் நிறுவப்பட்ட எல்லை தொடர்பான வழிமுறைகள் மற்றும் தூதரக தொடர்புகள் மூலம் பிரச்சினைகளை தொடர்பு கொண்டு தீர்க்கும் திறனை கொண்டுள்ளனர் எனவும் அவர் கூறினார். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் ஆட்சி காலத்தில் 400 கோடி ரூபாய் செலவிட்டு விசாரணைகளை நடத்திய 4 ஜனாதிபதி ஆணைக்குழுக்களின் விசாரணை அறிக்கைகள் ஜனாதிபதி செயலகத்திற்கு கிடைத்துள்ள போதிலும் இந்த அறிக்கையில் வெளியிடப்பட்டுள்ள தகவல்கள் மற்றும் பரிந்துரைகளுக்கு அமைய இதுவரை எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை. இந்த ஜனாதிபதி ஆணைக்குழுக்களை நடத்திச் செல்வதற்காக வாகனங்கள், அவற்றிற்கான எரிபொருள் செலவுகள் உட்பட பல்வேறு பணிகளுக்காக 4 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக அரசு கணக்காய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. சில ஆவணக்குழுக்கள் பல்வேறு அரசு நிறுவனங்களின் தலைவர்களிடம் விசாரணை நடத்தி ஆவணங்களை பெற்று சாட்சியங்களை விசாரித்து அனைத்து விசாரணைகளையும் நிறைவு செய்து முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிடம் அறிக்கையை வழங்கிய போதிலும் அவற்றில் வழங்கப்பட்டுள்ள பரிந்துரைகள் மற்றும் உறுதிப்படுத்தப்பட்ட விடயங்கள் தொடர்பாக எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என ஜனாதிபதி செயலகத்தின் அதிகாரி ஒருவர் கூறியுள்ளார். நல்லாட்சி அரசாங்கத்திற்கு முன்னர் ஆட்சியில் இருந்த ராஜபக்ச அரசாங்கத்தில் அரசு நிறுவனங்கள் மற்றும் அந்த அரசாங்கத்தின் அமைச்சர்கள் செய்ததாக கூறப்படும் நிதி மோசடிகள் தொடர்பாக விசாரிக்க 400 கோடி ரூபாவிற்கு மேல் செலவிட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. அனைத்து ஜனாதிபதி ஆணைக்குழுக்களும் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்கள அதிகாரிகளை அழைத்தும் சாட்சியங்களை பெற்றுக் கொண்டன. அரசு நிறுவனங்களில் கடந்த நிதி மோசடிகள் சம்பந்தமான சம்பவங்களை விசாரிக்க ஜனாதிபதி ஆணைக்குழுக்களை நியமித்ததன் மூலம் ஏற்பட்டுள்ள நிதி செலவுகளை விசாரிக்க மேலும் ஒரு விசாரணை ஆணைக்குழுவை நியமிக்க நேரிட்டுள்ளதாக இது சம்பந்தமாக கருத்து வெளியிட்டுள்ள அரசு கணக்காய்வு திணைக்களத்தின் அதிகாரி ஒருவர் கூறியுள்ளார்.